கோவிட் காலத்தில் 145 பில்லியன் மீட்பு, இனி சேமிப்பை கட்டியெழுப்ப EPF மும்முரம். அமீர் அம்சா தகவல். ஜோஹர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளியில் தேசிய தின கொண்டாட்டம். மின்னல் எஃப்எம்மின் பின்தாங் மின்னல் பாடல் போட்டியில் 10,000 ரிங்கெட் பரிசுடன் வெற்றி கிண்ணத்தை வென்றார் அபிஷேக பிரியன். உயர்வோம் இணைவோம் 2025 ஜோஹர் வணிக விழாவுக்கு அமோக வரவேற்பு. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க 4 பணமீட்பு வசதிகள் மூலம் 145 பில்லியன் ரிங்கெட் திரும்ப பெறப்பட்டதால் சந்தாதாரர்களின் சேமிப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதில் EPF தற்போது மும்முரம் காட்டி வருகிறது. இரண்டாவது நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அவ்வாறு கூறியுள்ளார். அந்த ஆய் லெஸ்தாரி, ஆய் சீனார், ஆய் சித்ரா மற்றும் சிறப்பு பணமீட்பு வசதிகள் மூலம் 8.2 மில்லியன் சந்தாதாரர்கள் பணத்தை மீட்டதாக அவர் தெரிவித்தார். இப்படி பெருந்தொகை மீட்கப்பட்டு விட்டதால் ஓய்வூதிய சேமிப்புகளை வலுப்படுத்துவதிலும் உறுப்பினர்கள் நிலையான ஓய்வூதிய வருமானத்தை அனுபவிப்பதை உறுதி செய்வதிலும் இப்போது கவனம் செலுத்தப்படுவதாக மேலவையில் கேள்வி பதில் அங்கத்தின் போது அவர் கூறினார். EPF சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்திற்கு போதுமான சேமிப்புகளை கொண்டிருக்கிறார்களா என அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. இவ்வேளையில் ஏற்கனவே இருந்த முதல் மற்றும் இரண்டாம் கணக்குகளுக்கு கூடுதலாக அக்கவுண்ட் பிளெக்சிபிள் என்ற பெயரில் 3வது கணக்கும் திறக்கப்பட்டு விட்டதால் பங்களிப்பாளர்கள் பணத்தை திரும்ப பெறும் புதிய முறைகளை அறிமுகப்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் புதிய சந்தாதாரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்திற்கான முன்மொழிவையும் EPF பரிசீலித்து வருகிறது. இது அடுத்த சில ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள பங்களிப்பாளர்கள் தன்னார்வ அடிப்படையில் இதற்கு மாறலாம் என்றார் அவர். ஜோஹர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உதவியோடு தேசிய தின கொண்டாட்டம் அண்மையில் மாணவர்களின் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் பல போட்டிகள் மற்றும் தேசிய தின கண்காட்சியும் பள்ளியில் களை கட்டியது. இவ்விழாவிற்கு பல வாகனங்கள் தேசிய தின அலங்காரத்துடன் பள்ளி வளாகத்தில் வலம் வந்தன. ஐயா திரு மெர்டேகா கந்தப்பன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் 68வது தேசிய தினத்தை முன்னிட்டு 68 பறவைகள் சுதந்திரமாக பறக்கவிடப்பட்டன. காலை மாலை என இருவேளையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவுக்கு மேலும் மெருகூட்டும் வண்ணம் தலைமை ஆசிரியர் சிவசுப்பிரமணியம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டத்து ராஜு, பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் டத்துஸ்ரீ தினேஷ், திருமதி பிரியா, துணை தலைமை ஆசிரியர்கள், நூல் நிலைய உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றினர். இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய துணை தலைமை ஆசிரியர் திருமதி தமிழரசி தனது தலைமையுரையில் தலைமை ஆசிரியர் மற்றும் அவருக்கு துணையாக இருந்து தம் பொறுப்பினை சிறப்பாக செய்த ஆசிரியர் திருமதி சரஸ்வதி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இணைவோம் உயர்வோம் எனும் கருப்பொருளில் ஜோஹர் இந்திய வணிக விழா 2025 அண்மையில் மிக சிறப்பாக நடந்தேறியது. ஜோஹர் பாரு புக்கிட் இண்டா சிர்பாகுனா மண்டபத்தில் ஆகஸ்ட் 28 முதல் 31 வரை மக்களை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் அதில் இடம்பெற்றன. குறிப்பாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கான மெத்தலெட்டிக்ஸ் எனும் கணக்கியல் போட்டியும், 29ஆம் தேதி டெக்னோவா ரோபோட்டிக்ஸ் இன்னோவேஷன் சாம்பியன்ஷிப் எனும் மலேசிய சாதனை புத்தக நிகழ்ச்சியும் நடைபெற்றன.
நடைபெற்றன. 30ஆம் தேதி ரோபோட்ரெக் சாம்பியன்ஷிப் புத்தாக்க போட்டி இடம்பெற்றதோடு வர்ணம் தீட்டும் போட்டியில் மாணவர்களும், சதுரங்க போட்டியில் மாணவர்களுடன் பெரியவர்களும் ஆர்வத்தோடு திரளாக பங்கேற்றனர். இதனிடையே இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக உயர் சக்தி மோட்டார் சைக்கிள் குழுவின் பயணமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடத்தப்பட்ட மருடேகா அதிர்ஷ்ட குழுக்கில் கண்கவர் பரிசுகளை வந்திருந்தோர் தட்டி சென்றனர். சுவையான உணவுகள், ஆபரணங்கள், பலவகை பொருட்கள், சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் என ஒரே இடத்தில் சிறப்பாக நடைபெற்ற இந்த வணிக விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்வாண்டு நடைபெற்ற மின்னல் எஃப்எம்மின் பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டியில் தலைநகரை சேர்ந்த 18 வயதான அபிஷேக பிரியன் 10,000 ரிங்கெட் ரொக்கத்தையும் வெற்றி கிண்ணத்தோடு சான்றிதழையும் கைப்பற்றி 2025ஆம் ஆண்டு பின்தாங் மின்னலின் மாபெரும் வெற்றியாளராக வாகை சூடியுள்ளார். இரண்டாவது இடத்தை உன்னிதேவன் பாஸ்கரன் வென்ற நிலையில் அவருக்கு 7,000 ரிங்கெட் ரொக்கத்தோடு வெற்றி கிண்ணமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு முதல் முறையாக நெகிரி செபிலான், பினாங்கு, பேரா, பஹாங் மற்றும் ஸ்லாங்கூர் என 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட குரல் தேர்வில் அதிகமான இளைஞர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் நேரடியாய் வந்து குரல் தேர்வில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கு சமூக வலைதளம் வாயிலாக குரல் தேர்வில் கலந்து கொள்ளவும் மின்னல் எஃப்எம் வாய்ப்பு வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக தரமான நீதிபதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 வெற்றியாளர்களில் 6 போட்டியாளர்கள் ஆகஸ்ட் 2ஆம் நாள் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் இருந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார்கள். இதனிடையே கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அங்காசாபுரி ஆடிட்டோரியம் ஸ்ரீ அங்காசாவில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இறுதி சுற்று ரசிகர்களின் பலத்த ஆதரவோடு நடைபெற்றது. இந்நிலையில் இப்போட்டியின் 3ஆம் நிலை பரிசை தெஷாலன்சின் பிள்ளை வென்றதோடு 5,000 ரிங்கெட் ரொக்கத்தோடும் வெற்றி கிண்ணத்தையும் சான்றிதழையும் தட்டி சென்றார். நீதிபதிகளின் சிறப்பு விருதை பெற்ற நவீனா புகழேந்தி 3,000 ரிங்கெட் ரொக்கத்தையும் வெற்றி கிண்ணத்தையும் சான்றிதழையும் பெற்றார். இப்போட்டியில் ஏரன் தோமஸ் மற்றும் கண்மணி கணேசன் ஆகியோர் ஆறுதல் பரிசை பெற்றனர். மின்னல் எஃப்எம்மின் பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டி உண்மையிலேயே உள்ளூர் இளைஞர்களின் இசைத்திறனை வெளிக்கொணர ஒரு அற்புதமான மேடையை ஏற்படுத்தி தருகிறது என்றால் அது மிகையாகாது.